அன்பர்களே வணக்கம். நம்மளுடைய சிவருத்ரகாளி அருள்வாக்குப்பீடம் சேனல் சார்பாக மாந்திரீக அதாவது தெய்வ குடுவைகள் மற்றும் இயந்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. தேவைப்படும் பக்தர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? அதாவது தெய்வ குடுவைகள்லேயே நிறைய குடுவைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு குடுவைகள்னால் என்ன அப்படின்னா, ஒரு கருவறைக்குள்ள எப்படி தெய்வம் கற்சிலை கொண்டு ஒரு விக்கிரக வழிபாட்டை கொண்டு இருக்கிறதோ அதே போல தான் குடுவைகளும். சரிங்களா? கருவறைகளில் போய் நம்ம தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவோம், தினமும் நெய்வேத்தியங்கள் பண்ணுவோம், கதவை அடைச்சிட்டு வைப்போம். இதே ப்ரொசீஜர் தான் என்னென்னா குடுவைகள். இந்த குடுவைக்குள்ள தெய்வ சம்பந்தப்பட்ட பிரத்யோக பொருட்களை பூஜை செய்யப்பட்ட பிரத்யோக பொருட்களை அந்த குடுவைக்குள்ளே வச்சு அந்த குடுவையை கட்டி அந்த தெய்வத்தை அந்த இடத்துல உட்கார வைக்கிறது தான். சரிங்களா? இதுதான் கோவில்களில் எந்திரத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு சமமாக இருக்கிறது. சரிங்களா? அங்கே கற்சிலைக்கு கீழே எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க, இங்கே நம்ம தெய்வத்தை குடுவையில் பிரதிஷ்டை பண்ணுறோம். சரிங்களா? உனக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? குடுவையில் பிரதிஷ்டை பண்ணுறோம். அப்படிப்பட்ட குடுவையை அந்த நம்ம வீட்டில் வச்சு வணங்கும் போது அந்த தெய்வத்தையே அந்த வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நிலை அது. சரிங்களா? அதனால தான் தெய்வ குடுவை அப்படிங்கிற ஒரு முறை சொல்லப்படுது. அந்த மாதிரி குடுவைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல காளி குடுவை. சரிங்களா? அதாவது காளியுடைய பிரத்யோக மூலமந்திரங்களை வச்சு செய்யக்கூடிய குடுவை. சரிங்களா? இதுலேயே காளிலேயே நிறைய இருக்கும். சரிங்களா? மோடிக்காளி, ருத்ரகாளி, சிவகாளி, பத்ரகாளி, மயானக்காளி, இந்த மாதிரி நிறைய குடுவைகள் இருக்கும். உங்களுக்கு என்ன காளி வேணுமோ அந்த காளியுடைய பெயரை சொல்லி அதுக்கான பிரத்யோக மூலமந்திரங்களை பிரயோகப்படுத்தி செய்யக்கூடிய குடுவையை நீங்கள் வாங்கிக்கிறலாம். சரிங்களா? இந்த குடுவையை வீட்டில் வச்சு வணங்குறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா, முதல்ல எதிரிகளுடைய பிரச்சனை நீங்கும். எதிரிகளுடைய பிரச்சனை அப்படின்னா, நம்மளை ஒருத்தன் கெடுக்கணும், அழிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறான்னா அந்த காளி குடுவை என்ன செய்யணும், நம்மளை காக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஏவல், பில்லி, சூனியம், செய்வினையினால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தோம்னா இந்த குடுவையை அந்த வீட்டில் வச்சு வணங்கும்போது அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும். சரிங்களா? இந்த மாதிரி மாந்திரீக பிரச்சனைகள் என்னமா வேணாலும் இருக்கட்டும், மாந்திரீக பிரச்சனைகளை பூரா சரி செய்யக்கூடிய குடுவை தான் இந்த காளி குடுவை. இதெல்லாம் சரிங்களா? பேய், பிசாசு, இந்த மாதிரி வக்ர ஆன்மாக்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இதை வச்சு நம்ம இந்த மாந்திரீக குடுவைகளை வச்சு நம்ம வணங்கும்போது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் நீங்கும். அதாவது இந்த காளி குடுவையை வச்சு பயன்படுத்தும் போது, சரிங்களா, வீட்டில் வச்சு கும்பிடும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பூரா கட்டுப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். சரிங்களா? அதுதான் காளி குடுவைக்கு உண்டான பயன்பாடுகள். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன குடுவை பார்க்க போகிறோம்னா மகாலட்சுமி குடுவை. அதாவது இந்த மகாலட்சுமி குடுவையை வச்சு வணங்குறதுனால என்னென்ன மற்றும் மாற்றம் வரும் அப்படின்னா, இந்த மகாலட்சுமி குடுவையை நம்ம வீட்டில் வச்சு வணங்குறதுனால என்னென்ன மாற்றங்கள் வரும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. பொதுவாகவே மகாலட்சுமினாவே செல்வத்துக்கு உண்டான தேவதை தான். சரிங்களா? அப்போனாவே அந்த குடும்பத்தில் முதல்ல அந்த மகாலட்சுமி குடுவையை வச்சு வணங்குறதுனால இப்போ ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பாடுபடுறாங்க, இந்த மகாலட்சுமி குடுவையை வச்சு வணங்குறதுனால கூரையை பொத்துக்கிட்டு ஒன்றும் கொட்ட போகிறது கிடையாது. அவங்களுடைய அந்த நிலையை மாற்றும். சரிங்களா? இப்போ 100 ரூபா காசுக்கு கிடைக்காத நிலையில் அவங்க வருமானத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அந்த குடுவைகளை இந்த மாதிரி எந்திரங்களையும் நம்ம வச்சு வணங்கும்போது அவங்க அவங்க தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் அந்த இடத்துல தங்கும். சில பேர் சொல்லுவாங்க மகாலட்சுமி குடுவையை வச்சு வணங்குறதுனால கொடி கொடியாக கொட்டிக்கிட்டு பொத்துக்கிட்டு ஓடும் அப்படிங்கிறது. அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? இருக்கிற நிலையை விட்டுட்டு கொஞ்சம் நிலையை உயர்த்தி காட்டும், யாரிடையும் கையேந்தாத நிலைக்கு கொண்டு நம்மளை கொண்டாந்து நிற்க வைக்கும். அதுதான் மகாலட்சுமி குடுவைகள். இந்த குடுவையை வச்சு வணங்குறதுனால என்னென்ன பயன்கள்லாம் வரும் அப்படின்னா, முதல்ல குடும்பத்தில் சந்தோஷம் வரும். சரிங்களா? பண வரவுக்கு தடையே வராது. குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையாகவே இருக்கும். சரிங்களா? அந்த வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு சந்தோஷ நிலை ஏற்படும். சரிங்களா? அந்த வீட்டுக்குள்ளே போனாவே ஒரு சந்தோஷ நிலை ஏற்படும், ஒரு நிம்மதி இருக்கும்.
விரைய செலவுகள் எந்த இதுவுமே ஆகாது. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம தக்க வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம அதை சேர்த்து நம்ம சில விஷயங்களை செய்ய முடியும். அது வந்து விரயமாக போயிடுச்சுன்னா சம்பாதிச்சதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால தான் இந்த மகாலட்சுமி குடுவையை நம்ம பயன்படுத்தும் போது பணம் வரவுக்கு தடை இல்லாமல் சந்தோஷம் ஒற்றுமை நிலவும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது குலதெய்வ குடுவை. சரிங்களா? இது அவங்க குலதெய்வ பேரை சொல்லி அந்த தெய்வத்தின் மூலமந்திரத்தின் மூலமாக பிரத்யேகமாக கட்டக்கூடிய குடுவை. சரிங்களா? இது வந்து அவங்கவுங்க குலதெய்வத்தின் அனுக்கிரகம் வேணும், எனக்கு என் குலதெய்வத்துடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குடுவைகளை வந்து வீட்டில் வச்சு வணங்குறதுனால இந்த குழந்தை பாக்கியம் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேன்னு சொல்லுது, எங்கள் வீட்டில் வந்து திருமணமே நடக்க மாட்டேன்னு சொல்லுது, எந்த ஒரு சுபகாரியமே நடத்த முடியலை, எதாக இருந்தாலும் தொட்டதெல்லாம் தடையாக வருது அப்படிங்கிறதுக்காக உள்ளது வந்து இந்த குலதெய்வ குடுவையை வச்சு பயன்படுத்தணும்னா அருமையாக வேலை செய்யும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் குலதெய்வம் தான். சரிங்களா? இந்த குலதெய்வத்துடைய குடுவையை வச்சு பயன்படுத்தும். இந்த குலதெய்வ குடுவை வந்து அவங்கவுங்க தெய்வத்தின் பெயரை நம்மள்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த தெய்வத்தின் மூல மந்திரத்தையும் சக்கரங்களையும் பயன்படுத்தி குடுவை முறைகளை கட்டி உங்களுக்கு நாங்கள் தருவோம். சரிங்களா? அது மாதிரி குலதெய்வத்துடைய குடுவையை பயன்படுத்துறதுனால இந்த நன்மைகள்லாம் நடக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய குடுவைகள் மற்றும் எந்திரங்கள். இந்த எந்திரத்தை பயன்படுத்துறதுனால நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, சொர்ணம்னாவே தங்கம். சரிங்களா? இது எப்படி கொடுக்குன்னு வச்சுக்கோங்க. நல்ல பணவரவுகளை சொர்ண ஆகர்ஷணம் அப்படிங்கன்னா ஆகர்ஷணம் இழுக்கிறது. சரிங்களா? அந்த பணவரவு விஷயங்களை பூரா நம்மளுக்கு இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சொர்ணத்தைனா தங்கம் நம்ம வீட்டில் சேரும். இந்த மாதிரி ஆபரணங்கள் பொருட்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால இதுவும் மகாலட்சுமியும் ஒரே இது தான். ஆனால் சொர்ணாகர்ஷண பைரவர் வந்து மகாலட்சுமியை காட்டிலும் சொர்ணாகர்ஷண பைரவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. சரிங்களா? இதை வச்சு வணங்குறதுனால பணவரவுக்கு தடை இருக்காது, காரிய சித்தி ஏற்படும், எல்லா விஷயங்களுமே ஏற்படும். இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது போன்ற தெய்வ குடுவைகள், சரிங்களா, விநாயகர் குடுவையாக இருக்கட்டும், மோகினி எந்திரங்களாக இருக்கட்டும், எந்த தெய்வத்தினுடைய குடுவைகள் எந்திரங்களாக இருக்கட்டும், வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடுவைகளுக்குமே ஒரு பிரத்யேக விலை இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம கையில் காசை போட்டு நம்ம அந்த பொருட்களை வாங்கி செய்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட அந்த பண வசதிகள் வந்து இல்லைப்பா. சரிங்களா? அதனால் அந்த குடுவைகளுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள், அந்த எந்திரங்கள், பூஜை பொருட்கள், சில நாட்கள் பதப்படுத்தி வைக்கப்பட்ட மூலிகைகள், இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் குடுவை கட்டுவோம். இதுக்கு உண்டான பிரத்யேக விலை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கிறலாம் நம்மளை தொடர்பு கொண்டு. சரிங்களா? இந்த மாதிரி விஷயமான குடுவைகள், எந்திரங்கள், மைகள், தாயத்துகள், இந்த மாதிரி பொருட்கள் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய ஆலய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட இந்த பொருட்களை வாங்கிக்கிறலாம்ப்பா. சரிங்களா? நம்மளை தொடர்பு கொள்வது பார்த்திங்கன்னா மதியம் 12 இருந்து இரவு 7 மணி 7:30க்குள்ளாக கூப்பிடுங்க. சரிங்களா? 7:30க்குள்ளாக கூப்பிடுங்க. சும்மா நைட்டு 10 மணிக்கு 12 மணிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட வேணாம். இந்த நேரத்தில் நம்மளை கூப்பிட்டு தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க. அதுபோல் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்லிட்டேன். இந்த எந்திரங்கள் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணி வாங்கிக்கங்க. ஏன்னா தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி சாமி அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு தொடர்பு கொண்டு இது பண்ணாதீங்க. டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். தேவைப்படும் அன்பர்கள் மட்டும் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.